ஆண்டவரின் ஆசி பெற்றோரே வாருங்கள். இறைவனின் பேரன்பிற்காய் பேராற்றலுக்காய் அரியன பெரியன ஆராய முடியாத எண்ணிலடங்காத நன்மையான காரியங்களுக்காய் போற்றி புகழ்ந்து வாழ்த்தி வணங்கி மகிமைப்படுத்தி நன்றி கூறுவோம். மானுடம் படைத்த இறைவி, பாருலகம் கண்ட புதுமை, வாக்குத்தத்தத்தின் பெட்டகம், இறைமகனை ஈன்றெடுத்த இனிமை, நம்பிக்கையின் நட்சத்திரம், வாழ்த்தட்டும் வானுலகம் அன்னையின் புகழ் வியந்து, வணங்கி மகிழட்டும் மண்ணுலகம் தாழ்பணிந்து. புனித பெரிய நாயகி அன்னையை நமது பங்கின் பாதுகாவலியாக பெற்றுள்ளதை நினைத்து அக்களிப்போம், ஆனந்தம் கொள்வோம். நவநாளின் 5ஆம் நாளை சிறப்பிக்கும் எமது புனித சூசேப்பர் மருத்துவமனை, அமல அன்னை செவிலியர் பள்ளி, கல்லூரி, விடுதி குடும்ப உறுப்பினர்களும் இளைஞர் இளம்பெண்களும் பாடகர் குழுவினரும் இணைந்து ஆண்டவரின் கல்வாரி பலிக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். முதல் நற்கருணை பேழை நம் அன்னை புனித பெரிய நாயகி என்று சிந்திக்க இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்னை உடலால் இயேசுவை கருத்தரிக்கும் முன்பே உள்ளத்தால் கருத்தரித்தார் என்கிறார் புனித அகுஸ்தினார். மரியாவின் ஒப்புதல் மூலமே நற்கருணை உலகிற்கு வந்தது என்கிறார் புனித ஜெரோம். கடவுள் தமது அருளை பகிரும் பேழையாய் மரியாவை தேர்ந்தெடுத்தார் என்கிறார் புனித மான்ஃபோர்ட். முதல் நற்கருணை பவனியை நடத்தியவர் நம் அன்னை மரியாதான் என்றால் அது மிகையாகாது. கலிலேயாவிலிருந்து யூதேயா வரை இயேசுவை சுமந்து சென்றார். பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பேழை எருசலேமிற்கு பவனியாக வந்தபோது தாவீது அரசர் ஆடி பாடியது போல, புதிய ஏற்பாட்டில் இறை ஆவியால் உணர்ந்த எலிசபெத்தும் அவர் வயிற்றில் இருந்த திருமுழுக்கு யோவானும் ஆர்ப்பரித்தனர். எனவே அன்னை மரியாவை முதல் நற்கருணை பேழை என்று போற்றுவது சாலச் சிறந்தது. ஏனெனில் நோவாவின் பேழையை விட மரியாவின் பேழை விசாலமானது என்கிறார் புனித அல்போன்ஸ் லிகோரி. இத்தகைய பெருமை மிகு அன்னை பெரிய நாயகி போன்று நாமும் இயேசுவை நமது வாழ்வில் சுமந்து செல்கின்ற போது நற்கருணையின் உயிருள்ள பேழையாக மாறுவோம். அதற்கான அருள் வேண்டி இப்பலியில் இணைவோம். பலியில்
தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நற்கருணை நம்முடைய வாழ்வின் ஊற்றும் உச்சமுமாக உள்ளது. வாழ்வினுடைய மையம் நற்கருணை. எனவே ஆண்டவர் தன்னையே முழுமையாக நமக்காக கையளித்து இன்றும் நாம் ஒவ்வொரு நாளும் அதை நினைவு கூர்ந்து நாம் ஜெபிக்கின்றோம், பக்தியோடு பெற்றுக்கொள்கின்றோம். நாம் பெறுகின்ற நற்கருணையானது இது சாதாரண ஒரு உணவு அல்ல, இது ஒரு அரும் மருந்து. நம்முடைய வாழ்க்கைக்கு நமக்கு ஒவ்வொரு நாளும் உதவுகின்ற, திடப்படுத்துகின்ற, வழிகாட்டுகின்ற ஒரு முக்கியமான இறைவன் விஐபி நம்முடைய உள்ளத்திலே வருகின்றார் என்பதை பற்றி இன்றைய நாளிலே நாம் சிறப்பாக சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைய நாளிலே நமக்காக நற்கருணை ஆராதனை திருப்பலி நிறைவேற்றி சிறப்பாக ஜெபிக்க வந்திருக்கின்ற திருச்சிலுவை தோழமை இல்லத்தை சார்ந்த அருட்தந்தை செழியன் அவர்கள் ஆலங்குடியிலே சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய நாளில் நமக்காக திருப்பலி நிறைவேற்றி ஜெபிக்க வந்திருக்கின்றார்கள். தந்தை அவர்களை நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி மகிழ்ச்சியோடு வருக வருக என நாம் வரவேற்போம். மேலும் இன்றைய நாளிலே திருப்பலியை சிறப்பிக்கின்ற நம்முடைய புனித வளனார் மருத்துவமனை, அமல அன்னை செவிலியர் பள்ளி மற்றும் கல்லூரி பாடக குழுவினர், இளையோர் இவர்களுக்காகவும் இறைவன் இவர்கள் அனைவர் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், நம் சகோதரிகள் செய்கின்ற பணியை ஆசீர்வதித்து பாதுகாப்பை தரவும், தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளை நல்வழி நடத்தவும், மருத்துவமனைக்கு வருகின்ற ஒவ்வொருவருக்கும் சிறந்த வழிகாட்டிகளாக நின்று மருத்துவத்தின் மூலம் தங்கள் ஆண்டவர் இயேசுவை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய அருளையும் ஆற்றலையும் தர வேண்டி சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் அன்னையினுடைய ஆலயத்தை நாடி தேடி வருகிற ஒவ்வொரு பக்தர்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக நம்முடைய ஜெப உதவி யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ, யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்கின்ற வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோமோ ஒவ்வொருவருக்காகவும் இந்த தெய்வீக பலியில் நாம் முழுமையாக பங்கு கொண்டு ஜெபிப்போம். தாய் மரியாள் பிரியனாகி அன்னை வழியாக இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாம் நன்றி செலுத்தி இப்பொழுது நன்றி மன்றாட்டுக்களை ஆண்டுடைய பாதத்தில் வைத்து குத்து விளக்கேற்றி நாம் சிறப்பு செய்வோம். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் கருணைமிகு இறைவன். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் கருணைமிகு இறைவன். கருணைமிகு தெய்வமே எம் இறைவா, உம் கருணையாலும் கனிவாலும் எம்மை ஒரு குறையுமின்றி காத்து வழிநடத்திய உண்மையான அன்பிற்காய் நன்றி இறைவா, நன்றி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். மன்றாட்டை கேட்பவரே எம் இறைவா, நாங்கள் வேண்டிக் கொண்ட நாளில்
எம் விண்ணப்பத்தை கேட்டு என் மனம் மகிழும்படி அதை நிறைவேற்றியவரே, கடந்த ஆண்டிலே அன்னை வழியாக நீர் எங்களுக்கும் எம் பங்கு மற்றும் ஊர் மக்கள் அனைவருக்கும் செய்த நன்மைகளுக்காகவும் நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து ஆசிருக்காகவும் நன்றி இறைவா, நன்றி. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துவேன், ஏனெனில் நீர் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துவேன், ஏனெனில் நீர் என்னை கைதூக்கி விட்டீர். தடுக்கி விழுபவரை தாங்குபவரே எம் இறைவா, உடல் நோயாலும் மனவேதனையாலும் நாங்கள் தடுமாறிய தருணங்களில் எமக்கு புகலிடமும் கேடயமுமாயிருந்து அற்புதமாய் அதிசயமாய் வழிநடத்திய உம் மேலான அன்பிற்காய் நன்றி இறைவா, நன்றி. ஆண்டவரே, விண்ணகத்திலிருந்து மன்னா இறங்கி வந்தது போல நீர் உமது திருச்சபைக்கு உம்முடைய திரு உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டமளிக்கிறீர். இந்த உணவின் வலிமையால் எங்களை உமது பாதையில் நடத்தி வரும் அன்பிற்காய் நன்றி இறைவா, நன்றி. ஆண்டவரே, உமது அருள் அடையாளங்களை நிறைவேற்றும் பணியை குருக்களிடம் ஒப்படைத்தீர். நீரே உண்மையான ஒளி, உம்மை பின் செல்வோர் இருளில் நடக்க மாட்டார்கள் என்பதை உணர்ந்து கொண்ட அவர்கள் அதே ஒளியை பிறருக்கு வழங்கும் கருவிகளாக அவர்களை பயன்படுத்தி வருவதற்காய் நன்றி இறைவா, நன்றி. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியானவருக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகி என்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வு அளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மேல் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீரே. உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்தோடு புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம்.
ஆண்டவரை உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உமது தூய ஆவியானவர் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தூய ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்களின் இருதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றே பிள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எங்கள் பகைவர்களை நீர் தண்டித்த அந்த ஒரே செயலால் உம்மிடம் எங்களை அழைத்து பெருமைப்படுத்தினீர். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை திருவசனங்கள் 6-9 முடிய. சாலமோ எகிப்து நாட்டில் தாங்கள் நம்பியிருந்த வாக்குறுதிகளை தெளிவாக அறிந்து அவற்றில் மகிழ்ந்திருக்கும்படி அந்த இரவு எங்கள் மூதாதையருக்கு முன்னறிவிக்கப்பட்டது. நீதிமான்களின் மீட்பையும் அவர்களுடைய பகைவர்களின் அழிவையும் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். எங்கள் பகைவர்களை நீர் தண்டித்த அந்த ஒரே செயலால் உம்மிடம் எங்களை அழைத்து பெருமைப்படுத்தினீர். நல்லவர்களின் தூய மக்கள் மறைவாக பழி செலுத்தினார்கள். நன்மைகளையும் இடர்களையும் ஒன்றுபோல பகிர்ந்து கொள்வார்கள் என்னும் இறை சட்டத்திற்கு அவர்கள் ஒருமித்து உடன்பட்டார்கள். மூதாதையர்களின் புகழ்பாக்களை அதே வேளையில் பாடிக்கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
வாழ்த்தி பாடு. இரண்டாம் வாசகம். எதிர்நோக்கியிருந்த நகரை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, உயிருள்ள வார்த்தைகள் 1 முதல் 2 மற்றும் 8 முதல் 19. சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஓர் அந்நியரைப் போல் வாழ்ந்தது நம்பிக்கையினாலேயே. அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளர்களான ஈசாக்குடனும் யாக்கோபுடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். ஏனெனில் அவர் அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கி இருந்தார். அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. ஆபிரகாம் வயது முதியவராயும் சாரா கருவுற இயலாதவராயும் இருந்தபோதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார். இவ்வாறு உயிரற்றவர் போல் இருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்திலுள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையிலுள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். இவர்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாய் இறந்தார்கள். வாக்களிக்கப்பட்டவற்றை அவர்கள் பெறவில்லை எனினும் தொலைவில் அவற்றை கண்டு மகிழ்ந்தார்கள். இவ்வுலகில் தாங்கள் அந்நியர் என்பதையும் தற்காலிக குடிகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு ஏற்றுக்கொள்வோர் தம்முடைய தாய் நாட்டை தேடிச் செல்வோர் என்பது தெளிவு. தாங்கள் விட்டு வந்த நாட்டை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கவில்லை. அப்படி நினைத்திருந்தால் திரும்பிச் செல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆனால் அவர்கள் சிறப்பான ஒரு நாட்டை, அதாவது விண்ணக நாட்டையே நாடுகிறார்கள். அதனால்தான் கடவுளும் தம்மை அவர்களுடைய கடவுள் என்று அழைத்து கொள்ள வெட்கப்படவில்லை. அவர்களுக்கென்ன அவர் ஒரு நகரை ஆயத்தப்படுத்தியுள்ளார். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால்தான். ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். பின்பு நடக்க இருந்ததற்கு இது ஒரு அறிகுறி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 39 முதல் 45 முடிய. மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டிலுள்ள ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரையாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய் ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்தை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான இறை சமூகமே, ஒரு அழகான ஒரு தலைப்பு எடுத்திருக்கின்றீர்கள். முதல் நற்கருணை பேழை நம் பெரியநாயகி அன்னை. அதற்கு அழகான முதற்கணம் முன்னுரை வழங்கிய அருட்சகோதரியை ஆண்டவரின் நாமத்திலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கரங்களை தட்டி உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்த்து சொல்லுங்கள். ஆல்மோஸ்ட் அவங்க பிரசங்கத்தையும் முடிச்சிட்டாப்ல. ஜெரோமேல், புனித ஜெரோமேல் துவங்கி அல்போன்ஸ் லெகோரியார் வரை இந்த உடன்படிக்கை பேழை, இந்த நற்கருணை பேழை பற்றி அவர்கள் அன்னை மரியாவோடு எவ்வாறு ஒப்பித்து அவர்கள் பேசினார்கள் என்பதை தெளிவாக அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள். நன்றி. திருத்தந்தை 1ஆம் தமாசுஸ் தனது சுயசரிதையில் 3ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு சிறுவனை பற்றி அடிக்கடி அவர் எழுதுவார். அந்த சிறுவனினுடைய பெயர் யாருக்காவது தெரியுமா? புனித தாசியோஸ். யார் இந்த தாசியோஸ்? இந்த தாசியோஸுக்கும் நற்கருணைக்கும் இந்த பெரியநாயகி தாய்க்கும் என்ன சம்பந்தம்? தாசியோஸ் ஒரு பீட சிறுவன். வேத கலாபனை அதிகமாக திருச்சபையை கொன்று குவித்த அந்த காலங்களிலே யாரெல்லாம் கிறிஸ்துவை பற்றி அதிகமாக பேசுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு பரிசு இறப்பு, கொடூர மரணம் என்று சொல்லப்பட்ட அந்த நாட்களிலே குருக்கள் அனைவரும் பயந்து ஒதுங்கி விசுவாசத்தை விட்டு ஓடின நாட்கள். கிறிஸ்தவம் என்ற அந்த ஒரு பெயருக்கு பல பேர் கொடுத்த ஒரு பதில், அது எங்களுக்கு தெரியாது என்று சொன்ன அந்த நாட்களிலே சிறையிலே பல குருக்கள் அடைபட்டு கிடக்கின்றார்கள். ஆக இந்த சிறையிலே அடைபட்டு விசுவாசத்தை காத்து கொண்டிருக்கின்ற அந்த குருக்களுக்கு தேவ நற்கருணையை கொடுக்க வேண்டும். ஆக அந்த தேவ நற்கருணையை கொடுக்க வேண்டும். யார் கொண்டு செல்வார் இந்த தேவ நற்கருணை என்ற ஒரு கேள்வி.
யாருக்கு அந்த துணிச்சல் இருக்கிறது என்ற ஒரு கேள்வி. குருவானவர் திருப்பலி நிறைவேற்றி விட்டார். அவருக்கு அந்த திவ்ய நற்கருணை எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்ததை ஒழிய ஒரு மனிதன் தானே ஒரு குருவும் என்ற ஒரு புரிதலிலே பாருங்கள், அவர் கொண்டு செல்ல விரும்பவில்லை. உடனே அந்த குருவானவருக்கு திருப்பலியிலே உதவியாளராக இருந்த இந்த சிறுவன் தார்சியூஸ், 13 வயதை நிரம்பிய இந்த சிறுவன் முன் வந்து அந்த குருவானவரிடம் சொல்கிறான், நான் அடைபட்டு கிடக்கின்ற குருக்களுக்கு திவ்ய நற்கருணையை கொண்டு செல்வேன் என்று சொல்கிறான். பலர் சொல்கிறார்கள், உன் உயிரே போய்விடும் என்று சொல்கிறார்கள், தயவு செய்து போகாது என்று சொல்கிறார்கள். திவ்ய நற்கருணையோடு உன்னை அவர்கள் கண்டார்கள் என்றால், ஆண்டவர் இல்லை என்று சொல்லுகின்ற மனிதர்கள் கண்டார்கள் என்றால் உன்னை கொன்று விடுவார்கள் என்று பலர் அவனுக்கு எச்சரிக்கை செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தார்சியூஸ் அந்த சிறிய கண்கள் அந்த குருவானவரை உற்று நோக்குகின்றன. குருவானவரிடம் சொல்கிறார், நான் கொண்டு செல்கிறேன் என் இயேசுவை எனது குருக்களுக்காக. ஆக தார்சியூஸினுடைய வார்த்தைகளை நம்பின அந்த குருவானவர் தார்சியூஸினுடைய ஒரு கரத்தை விரிக்க சொல்கின்றார். பிஞ்சு கரங்களான தார்சியூஸ் குருவானவருக்கு முன்பாக சற்று உயர்த்தி காமிக்கப்படுகிறது, விரித்து காண்பிக்கின்றார். அந்த கரத்தின் மீது ஒரு வெண்ணிற துணியை அந்த குருவானவர் வைக்கின்றார். அதற்குள் திவ்ய நற்கருணையை அந்த குருவானவர் வைக்கின்றார். அதற்கு மேல் மீண்டும் ஒரு துணியை அந்த குருவானவர் வைக்கின்றார். இப்பொழுது குருவானவர் தார்சியூஸை அந்த கரத்தை மூடச் சொல்கின்றார். இருக்க அந்த தார்சியூஸ் அந்த பிஞ்சு கரங்கள் திவ்ய நற்கருணையை தன் கரங்களிலே தாங்கி இருக்கின்ற அந்த கரங்கள் மூடப்படும் பொழுது அந்த கரத்தை சுற்றி ஒரு வெண்ணிற துணியை அந்த குருவானவர் கட்டுகின்றார். இப்போது சொல்கிறார், இந்த இயேசுவை குருக்களுக்கு எடுத்துச் செல், விசுவாசத்தை விட்டு விடாதே என்று சொல்கிறார். தார்சியூஸ் 13 வயதை நிரம்பிய ஒரு சிறுவன், பிஞ்சு முகம், பிஞ்சு பாதம், கரங்கள். வேகமாக ஓடுகின்றான் தார்சியூஸ். அந்த சிறைச்சாலையை நோக்கி, அந்த குகையை நோக்கி ஓடுகின்றான். மறைந்திருக்கின்ற குருக்களுக்கு இந்த திவ்ய நற்கருணையை கொடுக்க வேண்டும், அடைபட்ட குருக்களுக்கு இந்த திவ்ய நற்கருணையை கொடுக்க வேண்டும். ஓடிக்கொண்டே இருக்கின்றான். ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த தார்சியூஸ் ஒரு கணம் அவனுடைய வயதிற்கு சற்று 2-3 வயது நிரம்பிய அதிகமான இளைஞர்களால் தடுத்து நிறுத்தப்படுகிறான் இந்த தார்சியூஸ். அவனிடம் கேட்கிறார்கள், என்ன உன் கைக்குள்ள வச்சிருக்கிற அப்படின்னு கேட்கிறான். தார்சியூஸ் சொல்லவில்லை. அந்த 2 பிஞ்சு கரங்களுக்குள் இருக்கின்ற அந்த திவ்ய நற்கருணையை தன் மார்போடு அணைத்து பிடித்துக் கொள்கிறான் தார்சியூஸ். அவர்கள் சொல்கிறார்கள், நீ அந்த கரத்தை விரித்து எங்களுக்கு காமிக்கவில்லை என்றால் நாங்கள் உன்னுடைய உடலை உன்னை கொன்று விடுவோம் என்று சொல்கிறார்கள். தார்சியூஸ் அஞ்சவில்லை. கண்களிலே ஒரு தெளிவு இருக்கிறது. கரங்கள் குவிக்கப்பட்ட கரங்கள், இறுக்கமாக துடிக்கின்ற அந்த நெஞ்சுக்கு அருகே அந்த நெஞ்சுக்கு சொந்தமான அந்த இயேசுவை இருக்க பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறான் தார்சியூஸ். அவர்கள் பல முறை கேட்டும் தார்சியூஸ் விட்டுக் கொடுக்கவில்லை, கொஞ்சம் கூட இசைவு தெரிவிக்கவில்லை. இறுதியாக அந்த தார்சியூஸை கீழே விழுத்தி அனைவரும் அவனுடைய முகத்தின் மீது அவர்கள் மிதிக்கின்றார்கள். இரத்த வெள்ளத்திலே தார்சியூஸ் தன்னுடைய உடலில் இருக்கின்ற ஆன்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக் கொண்டிருக்கிற நேரத்திலும் கூட தனது இருதயத்திற்கு நெருக்கமானவரை தனது இருதயத்திற்கு அருகே அவன் வைத்துக்கொண்டு, எனது இயேசுவே, நான் உம்மை முழுமையுமாக அன்பு செய்கிறேன் என்று சொல்லி அவன் தனது உயிரை ஆண்டவருக்காக கொடுத்தான். 3ஆம் நூற்றாண்டினுடைய நற்கருணை மறைசாட்சி புனித தார்சியூஸ். ஏன் இந்த 13 வயது நிரம்பிய இந்த தார்சியூஸுக்கு இந்த நிலை? கரத்தை விரித்து காமித்தால் பார்ப்பவர் பார்த்து விடுவார், செய்ய வேண்டியதை செய்து விடுவார், இவரும் உயிரை காத்து கொண்டிருப்பார். ஏன் செய்யவில்லை?
எது இந்த தார்சியூஸை தடுத்தது? யார் சொன்னார் இந்த வெண்ணிற அப்பத்திற்குள் இயேசு இருக்கிறார் என்று சொன்னார்? யார் இவருக்கு ஞானத்தை கொடுத்தார்? இந்த வெண்ணிற அப்பத்தில் இருப்பவர் தான் இஸ்ராயல் மக்களை எகிப்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு அழைத்து சென்றார் என்று. யார் இவருக்கு சொன்னார் இதில் இருப்பவர் தான் அவர்களுக்கு பாலைவனத்திலே பாலும் தேனும் கொடுத்தார் என்று? யார் இவருக்கு சொன்னார் இந்த உயிருள்ள அப்பம் உன்னுடைய வாழ்க்கையிலே அதிமிக மகிமையிலே ஆசீர்வாதத்தினுடைய மகனாக உன்னை வாழ வைக்கும் என்று? இதோ வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு இது என்று யார் சொன்னார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, அழகான ஒரு தலைப்பு, முதல் நற்கருணை பேழை கன்னி மரியாள். இந்த நற்கருணை பேழை என்ற அந்த வார்த்தையை சற்று திருவிவிலியத்திலே நாம் மையப்படுத்தி தியானித்தோம் என்றால், உடன்படிக்கை பேழை. இந்த உடன்படிக்கை பேழை என்ற வார்த்தை பழைய ஏற்பாடிலே அதிகமாக காணப்பட்டது. அது இஸ்ராயலின் மக்களினுடைய ஒரு முகவரியாக இருந்தது. பிரியமானவர்களே, நாம் எடுத்து வாசித்தோம் என்றால், விடுதலை பயணத்திலே ஆண்டவர் மோசையோடு முகமுகமாக பேசின தருணங்கள், அதிகாரம் 24 இறை வசனம் 12 நாம் வாசித்தோம் என்றால், ஆண்டவர் மோசையை மலைக்கு அழைப்பார். அந்த மலையிலே அந்த மோசையோடு அவர் முகமுகமாக பேசுவார். அந்த வெண்ணிற மேகம் அந்த மலையை சூழும். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே முழுமையுமாக தங்கியிருந்து அவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கற்றுக்கொண்டவர் தான் மோசே. ஆனால் நாம் தொடர்ந்து வாசித்தோம் என்றால், அதிகாரம் 25 இறைவசனம் 8 ஆண்டவர் இவ்வாறாக சொல்கிறார், எந்த பிரசனத்தை மோசே மட்டுமே உணர்ந்தாரோ, எந்த பிரசனத்திற்குள் மோசே 40 இரவும் 40 பகலும் உண்ணாமல் உறங்காமல் குடிக்காமல் அவருடைய முகம் மிளிரும் அளவுக்கு காத்திருந்தாரோ, அந்த பிரசனத்தை, அதே பிரசனத்தை இறைவன் நமக்கு கொடுக்க விரும்பினார். இஸ்ராயல் மக்களுக்கு கொடுக்க விரும்பினார். மோசேக்கு மட்டும் கொடுக்க விரும்பவில்லை. ஆதலால் அந்த 25வது அதிகாரம் இறைவசனம் 8 ஆண்டவர் இவ்வாறாக சொல்கிறார், நான் அவர்களோடு அவர்கள் நடுவிலே தங்குவதற்கென ஒரு தூயகம் அமைக்கப்பட வேண்டும். நான் இஸ்ராயல் மக்களோடு நிரந்தரமாக தங்குவதற்காக ஒரு தூயகம் அமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். அதன் பிறகு நாம் வாசித்தோம் என்றால், எப்படி அந்த உடன்படிக்கை பேழையை செய்ய வேண்டும், அந்த உடன்படிக்கை பேழைக்கு என்ன ஒரு மரத்தை அவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும், அந்த மரத்தினுடைய பெயர் என்ன? சித்தீம் மரம். சித்தி மரம் இல்லை, என்ன மரம்? சித்தீம் மரம். சித்தீம் என்றால் ஹீப்ரு மொழியிலே நாம் அதனுடைய ஆழ சிந்தனையை, செய்தியை, அதனுடைய பொருளை நாம் தியானித்தோம் என்றால், கரைபடாத, யாராலும் அழிக்க முடியாத, பல நாட்களாக நீடூழி இருக்கக்கூடிய ஒரே மரம் அந்த சித்தி மரம். அன்னை மரியாளை மையப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, இந்த பேழையை உருவாக்குகிறார்கள். அந்த பேழைக்குள்ளே அவர்கள் 3 பொருட்களை உள்ளே வைத்தார்கள். முதலாவது மலர்ந்த ஆரோனின் கோல். ஆரோனின் கோல் மட்டும் சொல்லக்கூடாது, மலர்ந்த ஆரோனின் கோல். இரண்டாவது 10 கட்டளையை உள்ளே வைத்தார்கள். மூன்றாவது மன்னாவை வைத்தார்கள். இந்த 3மே கிறிஸ்துவினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது பழைய ஏற்பாடிலே. ஆரோனினுடைய கோல், ஒரு நீதியின் அரசராக அவர் இருப்பார். ஒரு கோல் என்பது ஒரு ஆயனினுடைய கரங்களிலே இருக்கின்ற மிகவும் முக்கியமான ஒரு பொருள். ஆயனுடைய பணியை அந்த ஆயனுடைய கட்டுப்பாட்டுக்கு இருக்கின்ற அந்த மந்தைகளுக்கு காண்பிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொருள் தான் ஒரு கோல் என்று சொல்வார்கள். ஒரு நல்ல ஆயனாக கிறிஸ்து இருந்தார். அந்த பேழைக்குள்ளே ஆரோனியுடைய கோல் இருந்தது. மன்னா, நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று சொன்னாரே, அந்த உணவு, அந்த பாலைவனத்திலே அவருடைய பசியை தீர்த்தாரே, அந்த உணவு அங்கு உள்ளே இருந்தது. 10 கட்டளைக்கெல்லாம் மேலான அன்பு கட்டளையை தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே தன்னுடைய வாழ்நாளை கொண்டு நமக்கு வெளிப்படுத்தினாரே, அந்த கிறிஸ்தினுடைய அடையாளமாக அங்கு இருந்தது. ஆக இந்த 3 பொருட்களும் கிறிஸ்தினுடைய அடையாளமாக பழைய ஏற்பாடிலே அந்த உடன்படிக்கை பேழைக்குள் இருந்தது என்றால் அது மிகையாகாது. பிரியமானவர்களே,
அந்த உடன்படிக்கை பேழை எங்கெல்லாம் சென்றது என்றால் அங்கெல்லாம் அவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. எங்கெல்லாம் இந்த உடன்படிக்கை பேழையை அவர்கள் தூக்கிச் சென்றார்களோ அங்கெல்லாம் அவர்களுக்கு அற்புதமும் அடையாளங்களும் ஆண்டவர் நிகழ்த்தினார். பழைய ஏற்பாடிலே ஒரு உடன்படிக்கை பேழை இருக்கிறது. அதுதான் அன்னை மரியாள். உயிருள்ள வானக விருந்தை தனது உடலிலே அவர் சுமந்தார், தனது கருவிலே அவர் சுமந்தார். அங்கு மன்னா, இங்கு உயிருள்ள வானக உணவாகிய கிறிஸ்து. அங்கு 10 கட்டளை, இங்கு உயிருள்ள அந்த வார்த்தையானவர் அவருடைய உதரத்தில் இருக்கின்றார். அங்கு ஆரோனினுடைய கோல், இங்கு நல்லாயன் அவருடைய கருவிலே இருக்கின்றார். ஆக அன்னை மரியாள் நம்முடைய பிரியநாயகி தாய் வாழும் நாட்களிலே உயிருள்ள முதல் பேழையாக இருந்தார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவை சுமந்தார், கிறிஸ்துவை பிறருக்கு எடுத்துச் சென்றார், அநேகருக்கு கிறிஸ்துவை காண்பித்தார். அதைத்தான் இந்த நற்செய்தியிலே நாம் வாசித்தோம். எலிசபெத் அம்மாளை அந்த அன்னை சந்திக்கும் பொழுது அவருடைய வயிற்றில் இருந்த குழந்தை பேரு வகையால் துள்ளிட்டு நாம் வாசிக்கிறோமே, அதற்கான காரணம் என்னவென்றால் அந்த தேவதாய் மட்டும் அங்கு சந்திக்கவில்லை, மாறாக அந்த தேவதாயினுடைய வயிற்றிலே இருக்கின்ற வார்த்தையானவர், அந்த தேவதாயினுடைய வயிற்றிலே இருந்த அந்த ஆயன், அந்த தேவதாயினுடைய வயிற்றிலே இருக்கின்ற அந்த அழியாத அந்த மன்னா, அந்த வானக விருந்து அந்த எலிசபெத் அம்மாளை சந்தித்தார். எவ்வாறு பழைய ஏற்பாடு செல்லும் இடமெல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுத்ததோ அதேபோல் கன்னி மரியாள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் அவருடைய நாமம் உச்சரிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் கிறிஸ்துவை நமக்கு அவர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பாரம்பரிய விசுவாசத்திலே அன்னை மரியாளினுடைய அந்த வரலாற்றிலே இவ்வாறு அவர்கள் சொல்லுவார்கள். ஆண்டவர் இயேசு அந்த ரா போஜனத்திலே, அந்த ரா உணவிலே அப்பத்தை எடுத்து அதை பிட்டு தன் சீடர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர் தனது தாய்க்கும் அந்த அப்பத்தை கொடுத்தார் என்றும், அந்த அப்பம் கிறிஸ்துவினுடைய கரத்திலிருந்து முதல் முறையாக பிட்டு தன் சீடர்களுக்கும் இந்த அகில உலகத்திற்கும் கொடுக்கப்பட்ட அந்த அப்பம் கன்னிமரியாவினுடைய உதரத்திற்குள் செல்லும் பொழுது அவளுடைய உடலோடு அது கரையவில்லை என்றும், அவருடைய இருதயத்திலே, அவருடைய இருதய கமலாலயத்திலே எவ்வாறு இந்த திவ்ய நற்கருளை அந்த தெய்வத்தை நாம் எழுந்தருளி வைக்கின்றோமோ அதேபோல் அவருடைய இருதயத்திலே அழியாமல் கரையாமல் அவருடைய உடலிலே சேராமல் அது அங்கு நின்று காட்சி கொடுத்தது என்று சொல்வார்கள். மீண்டும் பேதுரு தனது முதல் திருப்பலியை நிறைவேற்றும் பொழுது, பேதுரு திவ்ய நற்கருணையை கொடுக்கும் பொழுதுதான் அந்த திவ்ய நற்கருணையை அவர் உட்கொள்ளும் பொழுது ஏற்கனவே கிறிஸ்துவால் கொடுக்கப்பட்ட அந்த நற்கருணை அவருடைய உடலோடு கூட கரைந்தது, ஒன்றானது என்று அவர்கள் சொல்வார்கள். ஆக நம்முடைய காலத்திலே முதல் பேழை யார் என்றால் கன்னி மரியாள். இந்த பேழை கிறிஸ்துவை பிறருக்கு கொடுத்தார். நான் கேட்கின்றேன், இந்த நாளினுடைய சிந்தனையே, நான் ஒரு நற்கருணை பேழையாக இருக்கின்றேனா? இன்னும் சற்று நேரத்தில் இந்த திவ்ய நற்கருணையை நாம் கரத்திலோ நம்முடைய நாவிலோ நம்முடைய விசுவாசத்திற்கு ஏற்றவாறு நாம் வாங்குவோம். நாமும் ஒரு நற்கருணை பேழையாக மாறப்போகின்றோம். கேள்வி என்னவென்றால், நீ கன்னிமரியாளைப் போல, நான் கன்னிமரியாளைப் போல எலிசபெத்துக்கு எவ்வாறு அவர் அந்த திவ்ய இயேசுவை காண்பித்தாரோ அதேபோல் என்னால் எனது குடும்பத்திலே, எனது சகோதரி மத்தியில், எனது கணவன் மத்தியில், எனது பிள்ளைகள் மத்தியில், எனது மனைவி மத்தியில் நான் இந்த திவ்ய நற்கருணையை நான் காண்பிக்க முடியுமா? என்னகத்திலே எழுந்தருளி வரப்போகின்ற இந்த இயேசுவை எனது குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு நான் காண்பிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்க வேண்டும். அப்படி என்னால் என்னுடைய நடை உடை பாவனை மூலமாக, எனது சிரிப்பின் மூலமாக, என்னுடைய பேச்சின் மூலமாக என்னுடைய குடும்பத்திற்கு இந்த திவ்ய நற்கருணை ஆண்டவரை நான் காண்பிக்க முடியும் என்றால் அந்த அன்னை மரியாளினுடைய உண்மையான ஒரு பிள்ளையாக நாமும் இருக்கிறோம் என்பதை நாம் சிறிதளவும் என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். அந்த தாய்க்கு நாம் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கடன் என்னவென்றால், ஒரு கடமை என்னவென்றால், ஒரு அன்பு பதில் என்னவென்றால், அந்த தாய் எவ்வாறு பிறருக்கு கிறிஸ்துவை காண்பித்தாரோ அதேபோல் நாமும் காண்பிக்க வேண்டும். அதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்கிறார்.
நீ என்னுடைய நடமாடும் பேழையாக, திவ்ய நற்கருணையாக உன்னால் இருக்க முடியுமா? கண்களை மூடி ஜெபிப்போம். என் அன்பு ஆண்டவரே, உன்னுடைய தாயினுடைய உதரத்திலே நீர் தங்கி எலிசபெத் அம்மாளை நீர் சந்தித்தீர் என்பதை நாங்கள் கேட்டோம், விசுவசிக்கின்றோம். அதேபோல் எங்களுடைய இருதயங்களிலும் நீர் எழுந்தருளி வந்து எங்களுடைய குடும்பங்களில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் சந்திக்கப் போவதற்காக நன்றி. உம்மை நான் பிறருக்கு காண்பிக்கும் ஒரு மிகப்பெரிய திவ்ய நற்கருணை பேழையாக நான் வாழ வளர உம்முடைய அருளை தருவீராக. ஆமென். விசுவாச பிரமாணம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி நல்லவையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். தந்தை மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் ஒழியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை இறை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய விண்ணக தந்தையிடம் கரங்களை குவித்து நம்முடைய மனதில் இருக்கின்ற விண்ணப்பங்களை எடுத்துரைப்போம். ஆற்றலாலும் அல்ல, வலிமையாலும் அல்ல, ஆண்டவரே உம்மால் கூடும். உமது வார்த்தையாலே எல்லாம் கூடும். ஆற்றலாலும் அல்ல, வலிமையாலும் அல்ல, ஆண்டவரே உம்மால் கூடும். உமது வார்த்தையாலே எல்லாம் கூடும். அன்பு தந்தையே இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்களுக்கு ஒற்றுமை, அன்பு, அமைதி ஆகிய கொடைகளை அளித்தருளும். அர்ப்பணத்தில் ஆழமும், பணிகளை செய்வதில் பக்குவமும், கற்பிப்பதில் ஆர்வமும், செவிமடுப்பதில் தாராளமும், மக்களை அணுகிச் செல்வதில் எளிமையும் கொண்டு வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆற்றலாலும் அல்ல, வலிமையாலும் அல்ல, ஆண்டவரே உம்மால் கூடும்.
வார்த்தையாலே எல்லாம் கூடும். ஆற்றலாலும் அல்ல, வலிமையாலும் அல்ல, ஆண்டவரே உம்மால் கூடும். உமது வார்த்தையாலே எல்லாம் கூடும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, எம் நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். நாட்டு தலைவர்கள் அனைவரும் அமைதிக்குரியவற்றை தேடவும், மனித உரிமைகளும் சுதந்திரமும் மதிக்கப்படவும், நாட்டின் வளங்கள் அனைத்தும் தாராளமாக பகிர்ந்து கொள்ளப்படவும், நோயாளிகள், விதவைகள், அனாதைகள், ஊனமுற்றோர், வயது முதிர்ந்தோர் அனைவரும் ஆதரிக்கப்படவும், புதிய திட்டங்கள் தீட்டவும் செயல்படுத்தவும் தேவையான அருள் வடங்களை பொழிந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆற்றலாலும் அல்ல, வலிமையாலும் அல்ல, ஆண்டவரே உம்மால் கூடும். உமது வார்த்தையாலே எல்லாம் கூடும். ஆற்றலாலும் அல்ல, வலிமையாலும் அல்ல, ஆண்டவரே உம்மால் கூடும். உமது வார்த்தையாலே எல்லாம் கூடும். நலன்களை நல்கும் எம் இறைவா, எம் புலியால் பங்கு மக்கள் அனைவரையும் உம் பாதம் வைக்கின்றோம். அவர்களின் குடும்பங்கள், செய்யும் தொழில், வியாபாரம், விவசாயம், வெளிநாட்டில் இருப்போர், வேலையின்றி தவிப்போர், குழந்தை பேருக்காக ஏங்குவோர், உடலுள்ள சோர்வு மற்றும் சுகவீனமாயிருப்போர், இளைஞர், இளம்பெண்கள், நல்ல எதிர்காலத்திற்காக காத்திருப்போர் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். அருள் செல்வம், பொருள் செல்வம், நிறைவான வளம், உடலுள்ள நலம் தந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆற்றலாலும் அல்ல, வலிமையாலும் அல்ல, ஆண்டவரே உம்மால் கூடும். உமது வார்த்தையாலே எல்லாம் கூடும். ஆற்றலாலும் அல்ல, வலிமையாலும் அல்ல, ஆண்டவரே உம்மால் கூடும். உமது வார்த்தையாலே எல்லாம் கூடும். அன்பு இறைவா, இன்றைய நவநாளை சிறப்பிக்கும் வளனார் மருத்துவமனை, அமல அன்னை செவிலியர் கல்லூரி, பாடகர் குழு, இளையோர் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும், இளைஞர் இளம் பெண்களுக்கு மன உறுதியும் பக்குவமும், முதியோர்களுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும், பாடகர் குழுவினருக்கு உன் நாமத்தை புகழ்வதில் ஆர்வமும், வருங்கால வாழ்வை பற்றிய நல்ல அறிவும், தேர்ந்து தெளியும் ஆற்றலும் தந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆற்றலாலும் அல்ல, வலிமையாலும் அல்ல, ஆண்டவரே உம்மால் கூடும். உமது வார்த்தையாலே எல்லாம் கூடும். ஆற்றலாலும் அல்ல, வலிமையாலும் அல்ல, ஆண்டவரே உம்மால் கூடும். உமது வார்த்தையாலே எல்லாம் கூடும். சற்று நேரம் மௌனமாக இந்நாளிலே நிறைவை நோக்கி நாம் ஏறெடுக்கப் போகின்ற அந்த பயணத்தை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாக என் நிலையிலே நாம் இந்த ஆலயத்தை விட்டு இயேசுவை சுமந்து நம்முடைய தெருக்களிலே எடுத்து செல்லப் போகின்றோமோ, இருதயத்திலே பக்தியும், மனதிலே சாந்தமும், கண்களிலே தெளிவும், பாதையிலே ஆசீர்வாதத்தையும் நாம் காண சற்று நேரம் மௌனமாக ஜெபிப்போம். எந்த இடையூறும் வரக்கூடாது என்றும் இறைவன் இந்த பயணத்திலே நம்மோடு கூட இருக்கும்படியாக ஜெபிப்போம். எங்கள் ஜெபம் கேளும் ஜோ நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். காணிக்கை.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்தகன பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவயிற்றின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வுகாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீ, அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினி. அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தமது கரங்களை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை படைந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு
தம் சீடர்களுக்கு அவர் அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு வழங்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீரே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவினுடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, இன்றைய நாளிலே நவநாளை சிறப்பிக்கின்ற அருட்சகோதரிகள், அவருடைய மருத்துவமனை, மாணவ செல்வங்கள், இளையோர் பாடகர் குழு ஒவ்வொருவர் நிறைவாக நீர் ஆசீர்வதியும். நீர்தாமே இவர்கள் செய்கின்ற பணியை ஆசீர்வதியை பெருக செய்யும் பாதுகாப்பை தந்தரலும். தொடர்ந்து நீர்தாமே ஒவ்வொரு நாளும் இவர்களுக்கு உற்ற துணையாக நின்று அவர்களை சந்திக்கின்ற மனிதர்கள் உம்மை வெளிப்படுத்தவும், தங்களுடைய செயல்கள் வழியாக, வார்த்தைகள் வழியாக பிறருக்கு நற்செய்தி அறிவிக்கின்ற அருளையும் ஆற்றலையும் நிறைவாக தந்தரலும். ஆண்டவரே, இந்த நாளிலே திருப்பலி நினைத்து பார்த்து மன்றாடுகிறார் தங்களுடைய குடும்ப கருத்துக்கள் எல்லாம் வழங்கி ஜெபிக்கின்ற குடும்பத்தினரை கனிவோடு கண்ணோக்கும் தாய்மறியால் பிரியனாகிய அன்னை வழியாக அவளுக்கு வேண்டிய அனைத்து ஆஸ்வாதங்களும் அல்குடைகளும் தந்தழுவீராக. உம் திரு முன்னிலையில் மன்றாடி ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கும். ஆண்டவரை, உண்மையே சுமந்து பயணிக்கக்கூடிய உம்முடைய அன்பு திருக்கூட்டம் என்னால் உம்முடைய பேரன்பில், பேரிரக்கத்தில், உம்முடைய கருணைமிக்க இதயத்தில் நம்பிக்கை வைப்பார்களாக. நீ தரும் விடுதலை எண்ணி என்னாலும் மகிழ்வார்களாக. உமக்கு நன்றிப்பண் பாடி என்னாலும் மோடு இணைந்திருந்து கனிகளை கொடுப்பார்களாக. தந்தையே, உயிர்த்தலும் எதனோக்குடன் துயிலுள்ளும் எங்கள் சகோதர சகோதரரையும் இதனால் நீ நினைத்து பார்க்கிற ஆன்மாக்களையும் இரக்கத்தோடு நீ நினைவு கூர்ந்தரலும். ஆண்டவரே, உம திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் நீ தயவாய் இரக்கம் கொள்ளும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க எங்களுடைய அன்பு தாய் பெரியனாகிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்து வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல
ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நம் அனைவருமே துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையினுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள்வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தனம் அனைவரையும் காத்து நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வனவாக. ஆமென்.
அனைவரும் முழங்காலிடவும். அன்னை பெரிய நாயகியை நோக்கி மன்றாட்டு. ஓ பெரிய நாயகியே, எங்கள் தாயே, நீர் அருள் நிறைந்தவள், தாராள குணமும் உடையவள். இறைவன் எங்களுக்கு அளிக்கும் வரங்கள் அனைத்தையும் பகிர்ந்தளிப்பவள் நீரே. பாவிகளின் நம்பிக்கை நீரே. அன்புள்ள அன்னையே, உமது கரங்களில் நாங்கள் ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறோம். நாங்கள் உமது பிள்ளைகள், எங்களை பாதுகாத்தருளும். ஏனெனில் உமது பாதுகாவலில் இருந்தால் எங்களுக்கு பயமில்லை. இறைவனிடமிருந்து எங்கள் பாவங்களுக்கு பாவ மன்னிப்பை பெற்று தருகிறீர். இயேசுவோடு ஒன்றித்திருக்கும் நீர் சக்தி நிறைந்தவளாயிருக்கிறீர். உமது திருக்குமாரனும் எங்கள் சகோதரனுமான இயேசு கிறிஸ்து எங்களை நடத்தீர்க்க வரும்போது நீர் எங்கள் அருகில் இருப்பீர் என்று எதிர்பார்க்கிறோம். சோதனை வேளையில் உம்மை தேடி வர தாமதம் செய்வதால் எங்கள் ஆன்மாவை இழந்து விடுவோமோ என்று பயப்படுகிறோம். இரக்கம் நிறைந்த தாயே, எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பையும் இயேசு கிறிஸ்துவிடம் அன்பையும் இறுதி வரை நிலைத்திருக்கும் வரத்தையும் என்றும் உம்மை தேடி வரும் நல்ல மனநிலையையும் எங்களுக்கு பெற்றுத்தாரும். ஆமென். அன்பிற்கினியவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் நன்றிகளையும் உரித்தாக்குகிறேன். இந்த நாளில் சிறப்பாக இந்த நாளில் திருப்பலியானது, நற்கருணை ஆராதனை வழிபாடானது சிறப்பாக அமைந்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தை மல்கொடைகளையும் நமக்கு நிறைவாகவே இந்த நாளிலே தாய் மரியாள் பெரிய நாயகி அன்னை வழியாக நம் மீது பொழியப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் நன்றி செலுத்துவோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஆண்டும் திருவிழாவின் பொழுது, நவநாளின் பொழுது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் சிறப்பாக நற்கருணைக்கு நாம் சிறப்பு முக்கியத்துவம் சிறப்பு செய்து நற்கருணையை நாம் எடுத்து நம்முடைய வாழ்கின்ற பகுதிகளில் வீதிகளில் எடுத்து வந்து நாம் ஆராதனை செய்கிறோம், போற்றுகிறோம், நன்றி பாடுகிறோம். ஆண்டிலும் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக அருள் தந்தை ஆண்டனி செலியன் அவர்களை அன்போடு அழைத்த பொழுது ஏற்றுக்கொண்டு சிறப்பாக நான் பணியாற்றிய, கடந்த ஆண்டிலே பணியாற்றிய சூசையப்பர் பட்டினம் தீவிலே மண்ணின் மைந்தராக இருந்து திருச்சிலுவை சபையில் இணைந்து, உண்மையிலே மறைமாவட்டத்துக்கு சேர வேண்டியவர், மறைமாவட்டத்துக்கு வர வேண்டியவர், திருச்சிலுவை அந்த சபையில் இணைந்து தனக்கே உரித்தான அருமையான பாணிகளில் இவர் ஏறாத ஆலயம் அல்ல, எண்ணற்ற ஆலயங்களில், வழிபாடுகளில், மேடைகளில் சிறப்பான ஆராதனை, தியானம் போன்ற அழகான இயேசுடைய மதிப்பீடுகளை தான் செல்கின்ற இடங்களெல்லாம் விதைத்து கொண்டிருக்கிறார். இரவு ஜபம் என்ன, முழு இரவு ஜபம் என்ன, பௌர்ணமி ஜபம் என்ன என்ப பல அடுக்கடுக்காக சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு பாசத்துக்குரிய தந்தை நாளில் வருகை தந்து இந்த நாளில் சிறப்பான விதத்திலே ஆராதனையை வழிநடத்தி சென்றார். இவ்வளவு திருப்பலியிலும் அழகான மறையுரையை வழங்கி நமக்கு சிந்திக்க வைத்திருக்கிறார், நமக்காக ஜெபித்திருக்கிறார். தந்தையினுடைய பணி பல பணிகளில் இருந்தாலும் நம்முடைய அன்பின் அழைப்பிற்கு வருகை தந்து
சிறப்பு செய்து நாளிலே இந்த பீடத்தை அலங்கரித்து கொண்டிருக்கிறார். எனவே தந்தை ஆண்டனி ஜெலியன் அவர்களுக்கு உங்களின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன். அவருடைய பணி சிறக்க நாம் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம், மன்றாடுவோம். அழகான சிந்தனையினை தந்தை அவர்கள் சொன்னார்கள். தாய்மரியாள் இயேசுவை சுமந்து அங்கே எலிசபெத் அம்மாளை சந்தித்த அழகான அனுபவத்தை எடுத்து கூறினார். நாம் சிறப்பான ஒரு பேற்றை பெற்றிருக்கிறோம். என்ன பேற்று? என்னது? சிறப்பான ஒரு பேற்றை பெற்றிருக்கிறோம். சிறப்பான ஒரு பேற்று, சிறப்பான ஒரு பேற்று. நாம் ஒவ்வொருவரும் நடமாடும் நற்கருணை பேழைகள். நாம் ஒவ்வொருவரும் நடமாடும் நற்கருணை பேழைகள். தாய்மறிகள் எப்படி வயிற்றில் இயேசுவை சுமந்துக்கிட்டு போனாங்களோ அதே போல் நம்முடைய இதயத்தில் உள்ளத்தில் இயேசுவை சுமந்துக்கிட்டே போகிறோம். அதனால் ஜோராக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அழகாக சிந்தனையை சொன்னார். தாய்மறியால் தன் வயிற்றில் இருந்த அந்த குழந்தையினுடைய அந்த மகிமையை வெளிப்படுத்தினாங்க. அதே போல் நாமும் நமக்குள் இருக்கக்கூடிய நற்கருணை ஆண்டவரை நம்முடைய சொல்லிலும் செயலிலும் என்ன செய்யணும்? வெளிப்படுத்தும். நீங்கள் சண்டை போடுவிய, முறைச்சி பார்ப்பிய, போகிற வாரங்களை காரி துப்புவிய, கெட்ட வார்த்தை பேசுவிய. நோ நோ, கூடாது. உனக்குள் இருக்க இயேசுவை நீ மகிமை செய்ய செய்ய உன்னை மகிமை பெற செய்வார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால் நமக்குள் இருக்கக்கூடிய இயேசுவை என்ன செய்யணும்? மகிமையடைய செய்யணும். செஞ்சு பாருங்களே. இந்த அம்மா அப்படித்தான் செஞ்சிச்சு. அதனால தான் பெரிய தாயாக உயர்த்த விட்டு நாம் அப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பார். எனவே அந்த தன்மை அழகான சிந்தனையை தந்தை அவர்கள் நமக்கு சுட்டி காட்டினார். அந்த பேற்றை இந்த நாட்களிலே நான் சுவைத்து பார்ப்போமே. ஏதாவது இப்படி இப்போ டென்ஷன் வந்துருச்சுன்னா, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கக்கூடிய இயேசுவே அவனை மன்னிக்கிறேன், நான் அவன் சொல்லுங்களே, சூப்பராகிடுவீங்க. அருள் மும்மாறி பொழியும். எனவே இந்த நாளில் நன்றி செலுத்துவோம். அழகான சிந்தனை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் வாழ்வாக்குவோம். கடவுள் நிறைவாக ஆஸ்வதிப்பார். இந்த நாளில் இந்த நற்கருணை, இந்த பவனிகளே, இந்த நற்கருணை, இந்த சிறப்பு செய்கின்ற நாளிலே, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே சிஸ்டர் நீங்கள் சிறப்பு செய்யணும், நீங்கள் தான் பாடணும் என்று சொல்லி நான் தான் அருமையாக பாசத்தோடு கேட்டுக்கொண்டேன். அவர்கள் பாசம் நிறைந்த இதயத்தோடு ஏற்றுக்கொண்டு சிறப்பான விதத்தில் பாட்டுலாம் பற்றிகளா ஜொலிச்சிச்சு. அப்படியே இன்னும் கொஞ்சம் பாட மாட்டாங்களா? அதுக்கேற்றா போல் அல்போன்ஸ் நல்லா ஆசிரியர் சூப்பராக நல்லா வாசித்தான். எனவே ஜோரா நம்ம கரங்களை தட்டி இப்படிப்பட்ட மனுஷங்களாம் கிடச்சாங்கன்னா நல்லா தான் இருக்குது, நல்லா தான் போகும். நல்லா அழகாக சூப்பராக அருமையாக பாட முடியும். நல்ல அருமை, வாழ்த்துக்கள். அதனால் மீண்டுமாக நம்முடைய அருள் சகோதரிகளுக்கு அழகான நல்லா தயாரி பண்ணி சூப்பரான பாடல்கள் எடுத்து ஒருவேளை திருவிழா அன்னைக்கு கொண்டாடிட்டோமோன்னு நினைப்பு வந்துச்சு. சரியா? அந்த அளவுக்கு சிறப்பு செய்திருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முதல் திருப்பலி அழகான பாடல் பாடக்கூடிய சகோதரிகள். எனவே இந்த நாளிலே சிறப்பாக ஜோரா அவர்களுக்கு நாம் கரங்களை தட்டி நாம் வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். மேலும் இந்த நாளில் சிறப்பு செய்த நம்முடைய பாடற் குழுவினர் அவர்கள் வழிபா நற்கருணை பவனி அவர்கள் சிறப்பு செய்வார்கள். அதே போல் இளையோர், நிறைய இளையோர்கள் நம்முடைய பங்கு தளத்தில் மறைபொருளாகவே இருக்கிறார்கள், மறைந்து இருக்கிறார்கள். முச்செடியில் விதைக்கப்பட்ட விதை போல் உள்ளே போய் கிடக்கிறாங்க. வெளியே கொண்டுட்டு வரணும், முயற்சி எடுப்போம். எண்ணற்ற இளைஞர்கள், இளம்பெண்களை நம்முடைய பணிகளில், இந்த பங்கு பணிகளில் முன்னெடுத்து சிறப்பாக நாம் பயணிப்போம். அதனால் வருகிற காலகட்டங்களில் நல்ல இளையோர் பேரவை உருவாக்கப்படும். எல்லா கிராமங்களிலிருந்தும் பங்கேற்கக்கூடிய சக்திகளாக நாம் மாற்றுவோம். நம்முடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்கள், இளம்பெண்களை ஒருங்கிணைத்து சிறப்பான விதத்தில் கொண்டு செல்வோம் என்பதை இந்த நாளில் உறுதிப்பட கூறுகிறேன். எனவே சிறப்பு காணிக்கையாக
இந்த நாளில் நம்முடைய அருள் சகோதரிகள் கொடுத்திருக்கிறார்கள். இம்மாக்குலேட் காலேஜ் ஸ்கூல் நர்சிங் காலேஜிலிருந்து சிறப்பாக 10,000 ரூபாய் நமக்கு சிறப்பு காணிக்கையாக செலுத்தியிருக்கிறார்கள். அதே போல் நம்முடைய ஹாஸ்டல் பிள்ளைகள், ஹாஸ்டல் தங்கியிருக்கக்கூடிய நம்முடைய அன்பு பிள்ளைகள் எல்லாரும் இணைந்து அருள் சகோதரிகள் 5,000 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். மேலும் நம்முடைய வளன் மருத்துவமனை சார்பாக நம்முடைய அருள் சகோதரிகள் 10,000 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். ஆக மொத்தம் 25,000 கொடுத்து இந்த சிறப்பு காணிக்கையாக நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். ஆலயம் புதுப்பிக்கும் பணிக்கு இதெல்லாம் முன்பணம் தான், இதெல்லாம் முன்பண காணிக்கை தான். இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்கிறது. நம்ம சிறப்பாக அழகான ஒரு பேராலயம் அதை மாற்றுவோம். சரிங்களா? ஒரு மகிமிக்க ஒரு ஆலயமாக, ஒரு திருத்தலமாக, போற்றப்படக்கூடிய திருத்தலமாக மாற்றுவோம். உறுதிமொழி எடுப்போம். உழைக்கிற உழைப்பிலிருந்து நீங்கள் சேர்த்து வைங்க, என்ன கடவுள் நிறைவாக ஆஸ்வதிப்பார். அதனால் சிறப்பு ஜெப ஜோரா கரங்களை தட்டி அவர்களுக்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அன்பிக்கினியவர்களே, நாம் பவனியிலே சிறந்த பவனி எது? நற்கருணை பவனி. சரிங்களா? நற்கருணை பவனி. எனவே நாம் நற்கருணை சுமந்து நம்முடைய வீதிகளில் வலம் வரப்போகிறோம். உங்களுக்கு சிறப்பாக வீதி முழுக்க நல்லா குழாய், பெரிய பெரிய குழாயாக கட்டியிருக்கு. சரிங்களா? இங்கேருந்து உங்களுக்கு கைட் பண்ணுவோம், வழிகாட்டுவோம், ஜெபிக்க தூண்டுவோம். ஏன்னா வண்டியில் கட்டிட்டு போகும்பொழுது ஒரு சில நேரத்தில் சவுண்டே கேட்காது, பேசிக்கிட்டே போயிடுவீங்க. அதனால் மலம் வருகின்ற பகுதியிலெல்லாம் நல்லா ஹார்ன் கட்டியிருக்கு, நல்லா சவுண்டு கேட்கும். உங்கள் சிறப்பான விதத்தில் உங்களை வழிநடத்துவோம். அதை ஏற்றாப்போல் நீங்கள் ஜெபித்து கொண்டே பயணிங்கள். குறிப்பிட்ட வேண்டுகளை முன்வைத்து நற்கருணை ஆண்டவரோடு நீங்கள் பயணிங்கள். நற்கருணை ஆண்டவரோடு நீங்கள் பயணிக்கிற பொழுது வல்லமை, ஆற்றல் உங்களுக்குள் என்ன செய்யும்? பாய்ந்தோடி வரும். நம்பிக்கையோடு பயணிங்க. அந்த பெரும்பாலுள்ள நோயுள்ள பெண்மணி தொட்ட உடனே என்னது, அவனது ஆடை தொட்டாலே போதும், நம்பிக்கையோடு போனால் பார்த்தீங்களா? அது மாதிரி நம்பிக்கையோடு இந்த பவனியில் நீங்கள் பங்கு பெறுங்கள். நீங்கள் நினைத்ததெல்லாம் ஆண்டவர் செய்து நம்மை மகிமை பெற செய்வார், விடுதலை கொடுப்பார். எனவே சிறப்பான விதத்திலே பவனி தேரோடு வீதிகளிலே அது நடைபெறும். நம்முடைய கடை அந்த பகுதியிலே பிரதான சாலையில் சிறப்பாக ஜெபம் சொல்லப்படும், அன்றாடப்படும். ஒவ்வொரு அப்படியே பாடல்களும் திருப்பாடல்களும் உங்களுக்கெல்லாம் வழிநடத்தப்படும். அந்த வழிநடத்தின்படி நீங்கள் பயணிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யாரும் பேசிக்கிட்டு போகக்கூடாது. இறைவனோடு நீங்கள் பேசுங்கள். நான் பாட எல்லோரும் இணைந்து பாடி ஜெபிக்கிற பொழுது நீங்கள் இணைந்து பாடி ஜெபித்து கொண்டே நீங்கள் புகழ் பாக்கள் இசைத்து கொண்டே நீங்கள் செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடவுள் நிறைவாக ஆஸ்வதிப்பார். இப்பொழுது ஞாயிறு அறிக்கை வாசிக்கப்படும். திருமண அறிவிப்பு. இஸ்லாமிய நாடு பங்கு சக்கந்தியில் இருக்கும் ஆரோக்கியசாமி பெரிய நாயகம் இவர்களின் மகன் ஸ்டீவனுக்கும், நமது பங்கு கிளியூரில் இருக்கும் ஜான் பீட்டர் அந்தோனியம்மாள் இவர்களின் மகள் சுவாதிகாவிற்கு இது முதல் அறிவிப்பு. செக்காலை பங்கு விரியன்பட்டியில் இருக்கும் செபஸ்திராஜ் அருள்மேரி இவர்களின் மகன் ஆரோக்கிய ஜெரால்டுக்கும், நமது பங்கு மருதவேலில் இருக்கும் ஞான ஒளி மிக்கேலம்மாள் இவர்களின் மகள் ஜெனிட்டாவிற்கு இது முதல் அறிவிப்பு. தஞ்சாவூர் மறை மாவட்டம் திருமயம் பங்கு ஏனப்பட்டியில் இருக்கும் ஆரோக்கியசாமி எலிசபெத் இவர்களின் மகன் மரி அந்தோனிக்கும், நமது பங்கு பனங்குளத்தில் இருக்கும் பிலிப் அமிர்த மேரி இவர்களின் மகள் அமலியாவிற்கு இது முதல் அறிவிப்பு. கோவை மறை மாவட்டம் ஒண்டிப்புதூர் பங்கு ஒண்டிப்புதூரில் இருக்கும் கிறிஸ்டோபர் பிரான்சினா இவர்களின் மகன் அஸ்வந்துக்கும், நமது பங்கு புலியாலில் இருக்கும் தைனேஸ்ராஜ் சுமா இவர்களின் மகள் அனுசயாவிற்கு இது முதல் அறிவிப்பு. நமது பங்கு குமானியில் இருக்கும் செல்வராஜ் செல்வம் இவர்களின் மகன் சம்மனஸுக்கும், நகரிகாத்தான் பங்கு ஆக்கலூரில் இருக்கும் செபஸ்தியம்மாள் இவர்களின் மகள் ஜோஸ்பின் தெரசுக்கு இது முதல் அறிவிப்பு. ஆர்எஸ் மங்கலம் பங்கு சித்தூர்வாடியில் இருக்கும் ஆரோக்கியசாமி செங்கோல் மேரி இவர்களின் மகன் ஜார்ஜ் கிளின்டனுக்கும், நமது பங்கு புலியாலில் இருக்கும் லூயிஸ் லெவே ஆரோக்கிய மேரி இவர்களின் மகள் அருள் ஜோஸ்லைனுக்கு இது முதல் அறிவிப்பு. இதில் தடைகள் இருப்பின் பங்கு தந்தையை அணுகவும். 10/8/2025 ஞாயிறு அறிவிப்பு. இன்று பொது காலத்தின் 19ஆம் ஞாயிறு.
வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை முதல் திருப்பலியை சிறப்பிப்போர் மார்க்க அன்பியத்தார்கள், இரண்டாம் திருப்பலியை சிறப்பிப்போர் கிளியூர் செபஸ்தியார் கோவில். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தமிழ் வழியில் கல்வி பயின்ற நமது பங்கை சார்ந்த மாணவ செல்வங்கள் தனது மதிப்பெண் நகல், மொபைல் எண், ஊர், பெற்றோர் பெயர் இவைகளை இணை பணியாளரிடம் நாளைக்கு உள்ளாக கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நாளைக்கு இறுதி நாள். நற்கருணை பவனி முடிந்தவுடன் மார்க் அன்பியத்தார்கள் ஆலயத்தை தூய்மைப்படுத்தி விட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மறைக்கல்வி வகுப்பு நடைபெறும். நாளை தினம் நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கக்கூடியவர்கள் மருதுவயல், கிளியூர், கொடுங்காவயல் இறைமக்கள், வரவேற்பாளர்கள், வளனார் அன்பிய குடும்பத்தினர்கள். நாளை தினம் சிறப்பான சிந்தனையாக சிந்திக்க இருக்கிறோம். சிலுவையின் சிகரம் நாம் புனித பெரிய நாயகி என்ற சிந்தனை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அனைவரும் வந்து சிறப்பாக நவநாள் திருப்பலியிலே பங்கேற்று ஜெபிக்க மன்றாட அன்போடு வேண்டுகிறேன். நன்றி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, என்னை அழைத்து உங்களோடு கூட இந்த மாலை நேரத்தில் ஜெபிக்க ஒரு வாய்ப்பை கொடுத்த பங்கு பணியாளர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆம், அவர் சொன்னது உண்மைதான். ஆண்டவர் பல இடங்களிலே எம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதற்கான உண்மை காரணம் எம் தீவிலே பணியாற்றின பங்கு குருக்கள். அவர்களுடைய ஞானம், அவருடைய விசுவாசம் என்னை இவ்வாறு வளர்த்தது. ஆக என்னிடத்தில் இருக்கின்ற விசுவாசத்திற்கான காரணம் அவர்கள் எங்களுக்கு கொடுத்த விசுவாசமே. ஆக ஒரு விருந்து, ஒரு கெஸ்ட் குருவாக, கெஸ்ட் ப்ரீஸ்டாக நான் சொல்ல விரும்புவதெல்லாம், நல்ல ஒரு குருவானவரை ஆண்டவர் எங்களிடமிருந்து பிரித்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு குருவானவரை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். பார்ப்பதெல்லாம் செழிக்கும், தொடுறதெல்லாம் ஜொலிக்கும். அவர் எப்பொழுதுமே அதுதான் அவருடைய வாஞ்சியம் கூட. அவருக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். நீங்களும் அவருக்காக ஜெபியுங்கள். இணைந்து ஜெபிப்போம். இறை சமூகமாகவும் உதவி பங்கு பணியாளருக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்கச் செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய நல்லாவியானவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் அன்பிலும் பராமரிப்பிலும் இணைந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.